ஒரு மருமகன் வந்து மாமனார் கடிதம் எழுதியிருக்கான். 2K அந்த அவர் மாமா நீங்கள் என் மேலே பாசமே கிடையாது. நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் ஆடிக்கு கூட்டிகிட்டு போவீங்க, இப்போ வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகல, நான் சீக்கிரம் வந்து கூட்டிகிட்டு போங்க, உங்கள் சூறாவளியை கூட்டிகிட்டு போங்கன்னு இருக்கான். அவர் சொல்லிக்க மருமனை ஆடியாக இருந்தால் கூட்டிகிட்டு போகலாம், இது 15வது ஆடி, ஏற்கனவே சூறாவளி சமாளிக்க முடியாத உங்கள்கிட்ட தந்தேன், இப்போ என்னால் 2 சூறாவளி சமாளிக்க முடியாது அப்படின்ட்டு அவர் விட்டு கொடுக்குறதும் வீட்டில் உள்ள பீரோவை பார்த்தாலே தெரியும், ஆண் விட்டு கொடுக்கானா பெண்ணு விட்டு கொடுக்கானான்னு சொல்லிட்டு. அப்போ மனைவி அவங்க வந்து தன்னுடைய பவர் வந்து உணர்ந்துக்கணும். அவங்க வந்து இருக்கிற நல்லா இது என்ன பண்ணுறது, நல்லா தேத்தி நீ நல்லா மோட்டிவேஷன் பண்ணவங்க அவனை ராஜாவாக்கணும்னு வைங்களேன், நம்ம ஆட்டோமேட்டிக்காக ராணி ஆகிடலாம்ல. நம்ம இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், என் பொண்டாட்டி இந்த அளவுக்கு நமக்கு ஊக்க கொடுக்க போய் இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கோம், இல்லைன்னா பேச முடியுமா? அப்போ பெண்கள் வந்து எவ்வளோ அழகாக வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த பெண்களை வர்ணித்து தானே பாடல்கள் எழுதியிருக்காங்க. காத்தோடு மலராட கார்குழலாட காதோரலோலாக்கு சங்கதி பாட பச்சை மலை போவ நீ உச்சி